ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இன்றைக்கி நம்ம மரபு தொடர் அகர வரிசையோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன். எந்த ஒரு விஷயத்துக்குமே கம்ப்ளீட் ஆனால் தான் மதிப்பு கொடுப்பாங்க. கம்ப்ளீட் ஆகலைன்னா மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அரை மனிதன்னா மனிதன் தான், ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு கம்மியாக தானே இருக்கும். அதனால் அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல், அரிப்பறித்தல்னா கொழிந்தெடுத்தல். அரிப்பறித்தல்னா என்னென்னா கொழிந்தெடுத்தல். அரைக்குலைய தலைக்குலையனா மிக்க விரைவாய். ரொம்ப சீக்கிரமாக பண்ணுற விஷயத்தை அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரைகுறை, அரைகுறைனா முற்று பெறாமை. இது நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். கம்ப்ளீட் ஆகாத ஒரு விஷயத்த அரைகுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அரைப்படிப்புனா நிரம்பா கல்வி. நம்ம படிக்கிறது இப்போ நம்மளுடைய எஜுகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அரைப்படிப்பு, இவங்க அரைப்படிப்பு தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அலகலக்காய் இல்லைன்னா அழகழகாகு. அழகழகாகுனா என்ன? இப்போ அழகு 1, அழகு 2 அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல. யூனிட்டெல்லாம் பிரிப்பாங்களே, யூனிட் 1 யூனிட் 2ன்றத அதை அலகலக்காய் இல்லை அழகழகாகுனா தனித்தனியாய். அலக்கழித்தல் இல்லைன்னா அலைக்கழித்தல்னா அலைத்து வருத்துதல்ன்றது நமக்கு தெரியும். இவங்களை அலைக்கழிக்கிறாங்கன்னா அலைய வச்சு நம்மளை வருந்த வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, கெடுத்தல். அலைக்குலை ஆக்குதல், அலைக்குலை ஆக்குதல்னா நிலைகுலைய செய்தல். ஒருத்தரை நம்ம நிலைகுலைய செய்கிறோம் அப்படின்னா அதை அந்த வேர்டை எப்படி சொல்லுவாங்கன்னா அலைக்குலை ஆக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லு சில்லு படுத்தல்னா சிறிது சிறிதாக கெடுதல். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் ஒரு விஷயம் கெட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அல்லு சில்லு படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லும் பகலும்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்னா இரவுன்ட்டு, இரவும் பகலும். அல்லோல கல்லோலம்னா ஆரவாரம். அல்லோல கல்லோலம்னா ஆரவாரம். ஆர்ப்பாட்டம்னாலும் ஆரவாரம் தான். அதை நம்ம இதுக்கு அப்புறமா வர வீடியோஸில் பார்க்கலாம். அவசர கொடுக்கை, அவசர கொடுக்கைனா பதற்றக்காரன். ஒரு செயலை ரொம்ப பதட்டமாக செஞ்சிருவாங்கல்ல, அவங்கள அவசர கொடுக்கைன்னு சொல்லுவோம்ல நம்ம. அது அவிழ்த்து கொடுத்தல்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். இப்போ அந்த காலத்துலலாம் தங்க நாணயம்லாம் துணியில் முடிஞ்சு வச்சுருப்பாங்களே, அதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்கல்ல அவிழ்த்து. அவிழ்த்து கொடுத்தல்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அழிவழக்குனா வீண் வழக்கு. இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது கடைசியாக நடந்திருக்காது. ஆனால் அதுக்கு தான் அந்த அளவுக்கு நிறைய நடந்திருக்கும். கேஸ்லாம் நிறைய வாய்தாலாம் போயிட்டு, ஆனால் கடைசியாக அந்த வழக்கு என்ன ஆகுது, ஒரு வீண் வழக்காக போயிடுது. அதை அழி வழக்குன்னு சொல்லலாம். அழுக்கல்லன் தொழுக்கல்லன்னா பாசாங்கு செய்வோன். அழுது ஏமாற்றுவாங்கல்ல, பாசாங்கு செய்யறதுன்னா ஏமாத்துறது. அதை அழுக்கல்லன் தொழுக்கல்லன்னு சொல்லலாம். அழுமூஞ்சினா பொலிவற்ற முகமுள்ளவன். முகம் பொலிவாக இருக்காது இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா, அப்போ அவங்கள அழுமூஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அலப்பலத்தல்னா அலுப்புதல் இல்லைன்னா முறுமுறுத்தல். அலப்பறிதல்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அவங்க எந்த இன்டென்ஷனில் சொல்ல வராங்க, எந்த இன்டென்ஷனில் ஒரு செயலை செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்கல்ல, அதை அலப்பறிதல்னு சொல்லலாம். அளவலாவுதல்னா கலந்து பேசுதல், டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, அதை அளவலாவுதல்னு சொல்லுவாங்க. அளவுபடுத்தல்னா வரையறை செய்தல். ஒரு லிமிட் நம்ம வச்சுப்போம்ல, அதை அளவலாவுதல் அளவுபடுத்தல்னு சொல்லலாம். அல்லாடி தள்ளாடினா தளர்ந்த நடையாய். இப்போ வயசானதுக்கப்புறமா அவங்க உடம்பு தளர்ந்து போயிட்டுருக்கோம். அப்போ அவங்க எப்படி நடப்பாங்க, தளர்ந்த நடையாக நடப்பாங்க. அதை அல்லாடி தள்ளாடின்னு சொல்லலாம். அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல். ரொம்ப செருக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை அள்ளி துள்ளுதல்னு சொல்லுவாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.